தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அப்போது அவர் பேசிய பிழையான வார்த்தைகள் தற்போது இணையத்தில் வைரலாகி பேசுபொருளாகி உள்ளது. நிதி பற்றாக்குறை என்பதற்கு பதிலாக நீதி பற்றாக்குறை எனவும், நேர்மாறாக என்பதற்கு பதிலாக நேர்முறமாக எனவும், அடிப்படை கட்டமைப்பு என்பதற்கு பதிலாக அடிப்படை கெட்ட அமைப்பு என்றும், அடிப்படை சுட்டி காட்டல் என்பதற்கு பதிலாக அடிப்படை சுட்டி காட்டிலும் என அவர் தமிழை தவறாக படித்தார். தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு. தற்போது இந்த விவகாரத்திற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். மொழிக்கு முக்கியத்துவம் போற்றும் தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் இப்படி தமிழையே பிழையாக பேசுவது வேடிக்கையாக உள்ளது என பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது வெள்ளை அறிக்கைக்கே இப்படி என்றால் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கலின் போது அவர் எப்படி பேசுவார் என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.